வீட்டில் இருக்க எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்துட்டு உனக்கு அவார்டு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, ஆமாம் இல்லைம்மா, சரி சரி, எதுவாக இருந்தாலும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. அதெல்லாம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. சரி, எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்தி கிளம்புறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க, சரி பொண்ணு நீயும் வாமா, பவானி எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரவே பிடிக்கலங்க, நீங்கள் சொல்கிறதுனால நான் வரேன், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, அந்த இசைக்கலைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறாங்க, யாரை மதிக்கிறோமோ இல்லையோ அவங்கள நம்ம மதிச்சே ஆகணும், இல்லைனா அது பெரிய ஒரு கெட்ட பேர் ஆகிடும். அதனால் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. போனவொடனே அப்படியே பார்க்குறாங்க, எனக்கு இங்கே வரவே பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதெல்லாம் நினைக்காத, வாமா போகலாம் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போதே அப்படியே அடுத்தது வராரு. வந்தவொடனே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடகர் கேட்குறாரு. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. ஆனால் ஜெயா மட்டும் எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே கோபமும் முறைச்சி பார்க்குறாங்க. அப்படியே பார்க்குறாரு. சரி சரி உள்ளே வாங்க, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஏன் ஜெயா இப்படி பண்ணிகிட்ருக்க, எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நல்லவனே கிடையாது, அவன் எப்படி பேசுவான் தெரியுமா, அவன் சரியான ஆள், அவன் மூஞ்சை பார்க்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், கடைசியில் வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. சரி சரி விடுமா, அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கதவா, போகலாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு. எல்லாருமே அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த இசைக்காக நிறைய பேர் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மேடையில் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க, அவார்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஜெயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு இப்போ அவார்டு கொடுக்கணும், ஜெயான்றவங்கள கூப்பிடுறாங்க. ஜெயாவுக்கு பிடிக்காதவரையும் கூப்பிடுறாங்க, அவர் தான் அவார்டு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. வந்த உடனே அப்படி நிற்கிறாங்க. கோவமாக வருது ஜெயாவுக்கு, இவன் கையால் நம்ம அவார்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. சரி நீங்கள் அவார்டு வாங்குறீங்க, நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே ஆமாம் நீங்கள் சொன்ன வீடியோ இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. வீடியோவா, என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. அதுவா, நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. அப்போது அப்படியே சொல்கிறாங்க ஜெயா சந்திரசேகர்கிட்ட, இவெல்லாம் நல்லவனே கிடையாது, இவன் வந்து என்ன பண்ண தெரியுமா, நிறைய பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணாதான் பாடணும்னு சொன்னான், அதுக்காக நிறைய பொண்ணுங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன கூட அட்ஜஸ்ட் பண்ண சொன்னான், ஆனால் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே கேட்குறாங்க, என்ன பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதெல்லாம் எதுவுமே பேசலை அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. இல்லை மேடம், நீங்கள் பேட்டி கொடுத்துட்டு போங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி தப்பாக பேசியிருக்கீங்க, நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி எல்லாரும் வந்துட்டாங்க. வா ஜெயா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. விடுங்க, வழி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனவொடனே வீட்டில் பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க ஜெயா. யார் நம்ம வீட்டில் பேசின விஷயத்தை வீடியோ எடுத்து யார் அடும்பட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஜெயா. உடனே மூர்த்தி சொல்கிறாரு, நம்ம வீட்டில் வீடியோ எடுக்கிறது யார், எல்லாம் இந்த பொன்னி தான், அப்பப்போ வீடியோ எடுத்து நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கூப்பிடுங்க அந்த பொன்னி, இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கத்துறாங்க. அப்படியே பொன்னி வந்து நிற்கிறாங்க. என்ன பண்ணி வச்சுருக்கேன், நாங்கள் வீட்டில் பேசுனதெல்லாம் எடுத்து வீடியோவாக கொடுத்துருக்கியா, இப்போ எல்லா இடத்துலையும் பரவிடுச்சு, எனக்கு எவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா, இனிமேல் என்னை பாட கூப்பிடுவாங்களா, எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா பயங்கரமாக கத்துறாங்க. இல்லை 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 அத்தை, நான் அதெல்லாம் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அத்தை, நான் எந்த வீடியோவும் எடுக்கலை, யாருக்கும் கொடுக்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயா நம்பவே இல்லை. கண்டிப்பாக நீ தான் பண்ணியிருக்க, நீ தான் ஏதாவது பண்ணுவேன், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. இன்றைக்கி இவ்வளோ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு.